எது கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? 2ஆம் படிக்கும்போது ரெண்டும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சுங்க. சாதி விட்டு சாதி. ஆமா சாத பயக்கட்டு வேலையா? தம்பி எப்படி இருக்காப்ல? எங்க அந்த ஆளு? அசோத தம்பி இங்க இல்ல, இப்பெல்லாம் வர்றதே இல்ல. அப்ப விஜயகாந்த் பாட்டு யாருக்கு ஓடிச்சு? அது கேப்டன் பிறந்த நாள் வருது இல்ல, அதுக்காக ஓடிச்சு. அசோத வண்டி நான் எடுத்துட்டு வந்தேன். மாப்பிள்ள காலையிலேயே வேலைக்கு போயிருச்சு. அப்ப மரியாதையா கேட்டவனு சொல்ல மாட்டீங்கன்னா இந்த வர நீங்களாம் கொட்டாய் கொளுத்துனதை அடங்குங்க. அசோதா அங்க போய் பாரு. ஏய் மடப்பையில, ஏய் சும்மாரியா, அந்த பிள்ளை கொட்டாயை கொளுத்த போறேன்னுது. யார் வீட்டு காசு? அந்த பிள்ளைகிட்ட மாட்டுறது அவனுக்கு என்ன புதுசா? மாப்பிள்ள காலையிலேயே வேலைக்கு போயிருச்சுங்கிறேன்ல. எங்கடா பாக்குறீங்க? அங்க பாருங்கடா. மேல வரியா? நான் வந்துடுறேன். எங்க போற? நான் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு. ஏன் நான் அந்த பக்கம் போனது இந்த பக்கம் மறுபடியும் வர்றதுக்கா? வந்து வண்டியில் ஏறு. ஆமாம், வண்டி எடுத்துட்டு வந்து சரி. கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்த கெத்தா இது. பொண்டாட்டி வராத வரைக்கும் தான் ஆம்பளைங்கெல்லாம் கெத்து போல இருக்கு. அவனை அனுப்புனதுனால அந்த பிள்ளை கம்முன்னு போகுது. இல்லைன்னா தெரியும்ல அந்த பிள்ளைய பத்தி. ஆளுக்கெல்லாம் கையெழுத்து போட டைமே. தங்கச்சி எல்லாரும் அனுப்பிடணும். நான் அன்பு ஆள் ரெடியா? ஆளு பிரகாஷ், அன்பு உன் கல்யாணத்துக்கு ஒன்றும் வரல, அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கான். டேய் சும்மாதியா பேசிட்டு வாங்கடா சாப்பிட போலாம். போனோம். நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன், இடிச்சிடாம கொஞ்சம் போங்கன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம், சாப்பிட தானே போறீங்க? அண்ணே, நான் லவ் பண்ண போற பொண்ணுக்காக இடம் பிடிச்சி வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் அவங்க அண்ணியும் வராங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் அழாதடா, அம்மா வந்துடும். இங்கதான் உட்காருங்க. கொடுங்க, என்கிட்ட இருந்து அழமாட்டான். அட நம்பி கொடுங்க. ஓ ஏங்க, உங்க அண்ணி வராங்கன்னு சொன்னீங்க. நல்லவனே, எப்படா இருக்க? என்னடா இருக்க அழகாயிட்டே போற? என்னை பாரு, ஆன்டி மாதிரி ஆயிட்டு பாரு. அண்ணி, உனக்கு என்ன தெரியுமா? நான் சொல்லுவேன்ல, ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து சிஸ்டர் வந்துச்சுன்னு அழுதுட்டு போனானு. அவன் தாண்டி இது. அது உன் லவ்வர் தானே சொன்னேன். அவன் தாண்டி இது. ஏன் அழுகுறீங்க? சரி 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 சரி, வாங்க வாங்க வாங்க. சித்தப்பாடா, ஏன் அழுகுறீங்க? வாங்க வாங்க வாங்க. சித்தப்பாவா? சரி. அக்கா இங்கதான் இருக்கேன், அதை வரேன். அன்பு, நாங்க லவ் பண்ணும்போது என் பேர் அன்பாச்சே. இன்னிலேருந்து செல்வி. என்ன அசோதா, 10 வருஷம் ஆச்சு, வட்டியை மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்க. அசலை எப்போ கொடுக்க போற? கொடுக்காம ஓடவா போறேன்? அப்படியே ஓடினாலோ ஊடு எங்க தானே இருக்க போகுது. நீங்க வந்து அடிக்கிறதுக்கு ஏன் வீடு சனமாடுதான் கிடைச்சதா? என்னை எவனாவது பந்து கேட்டு வீட்டு பக்கம் வாங்க, கையை காலை விடுச்சு அடுப்புல. ஏன் சோதா, அந்த மாதிரி உன் புருஷனை திட்டேன்.
ஊராமுட்டு பிள்ளைலாம் திட்டிக்கிட்டு இருக்கிறான். என்ன கருத்து பத்தாதுன்னு 10வது படிக்கிற மவனி சேர்த்து கருத்துக்கிட்டு இருக்கான். ஏலே பச்சி மாமாவனே மானாவரியா கேட்டுருவேன். வந்தமா வட்டி பணம் வாங்கணுமான்னு இருக்கணும். ஏன் பிள்ளைய பத்தி இல்லாத பிள்ளை பேசிட்டு இருக்க நீ? பிள்ளை அப்படியே இல்லா போல சொல்றாங்க. போமா இப்போ அவன் மவனுக்கு ஃபோன் பண்ண. அவன் கிரவுண்ட்ல இல்லைன்னா என் தலையை மொட்டை அடிச்சுக்கிறேன். ஏய் அப்பனுக்கு ஃபோன் போடு. அது வேலைக்கு தானே போயிருக்கு. நான் வேற ஒன்று கேட்கணும். ஃபோனை போடு. இந்தா அதுக்கு ஒன்று குறைச்சல. ஹலோ ஒரு நிமிஷம் இரு. நான் மாமா டீ சாப்பிட போனா 1 மணி நேரமா உனக்கு அங்கப்பா டிஸ்டம்பரை ஃபுல்லா தண்ணியை கொட்டி வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நாளை யார் பெயிண்ட் அடிச்சது? திட்டா இருக்குது. சின்ன பசங்களாம் கூட்டு வந்து ஏன் மாமா என் பேரை கெடுக்கிற? நாளைக்கு யாரையும் கூட்டு வராத. டேய் தம்பி என்னதான்டா சொல்ற? நாளைக்கு கண்டவன் பேச்செல்லாம் கேட்டு என் பிள்ளைய சந்தேகப்பட்டுக்கிட்டு. ஏய் போடா இங்க இருந்து. வந்துட்டான் பைய தூக்கி. நீ எத்தனை நாள் தான் அவனை நம்பிக்கிட்டு இருப்பீங்களோ தெரியல. ஏய் உனதான் லைன்ல இருக்கியா இல்லையா? இல்லை மறந்துட்டேன். நீ வீட்டுக்கு வா, நேரில் சொல்கிறேன். சரி ஓகே. ஏய் ஒரு நிமிஷம். என்ன? லவ் யூ. சி போன வை. எத்து முன்னாடி அவன் பெரிய பொருளை பேசிட்டு இருக்காத கடுப்பாயிடும். ஆல்ரெடி அவர் கடுப்பா தான்டா இருக்காரு. திருக்குறளுக்கு சொந்தக்காரர் அன்பர்களை வருக வருக என்று அழைக்கிறோம். நான் பேர் இப்பெல்லாம் டைம் ஆகலையா? போலிங் போட சொல்லுங்க. அவ்வளவு தூரம் போகணும்ல. அடுத்த பந்து என்ற மலைவளைக்கை நாட்டை ஒருவரோடு வராரா அல்லது கடைசி வரை எடுத்து வராரா என்பதை பார்ப்போம். இந்த பந்திலே ஆட்டத்தை முடிக்கிறேன் என்பது தூக்கி அடிக்கப்பட்ட பந்து சிக்ஸர். நம்ம ஹைட்டு கடிக்கிறான்டா அந்த ஆள். இன்னும் 11 வருஷம் இருக்கும்ல. ஏய் அந்த அண்ணன் ஞாபகம் இல்லையா உனக்கு? அதே மாதிரி ஆடுறாரா மனுஷன்? அதே மாதிரிலாம் இல்லை, ஒரே மாதிரி ஆடுறாரு. அதுதானே ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. இப்போ யார் நல்லா விளையாடலன்னு சொன்னா? அதுக்கு நீங்களாம் ஒன்று பண்ணுறீங்களா ஆவுன்னு. அவ்வளோலாம் அந்த அண்ணனுக்கு சீன் இல்லைன்னு சொல்கிறேன். இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, அந்த அண்ணனுக்கு ஆஃப் சைடே அடிக்க வரா தெரியுமா? அவரும் அடிக்கிறாருன்னு காலுக்கே போடுறானுங்க, இவரும் காட்டா மாதிரி தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. ஒருத்தனும் ஆஃப் சைடு போட மாட்டானுங்க. நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன் ஒரே ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். தம்பி என்ன லுங்கி கட்ட மூட்டை சட்டையில் ஒருத்தர் வந்தார? இல்லைண்ணே நாங்கள் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம், வேற யாரையும் பார்க்கல. என்ன எங்கே போயிட்டு ஓனி எடுத்து போடுறது மாதிரி மாப்ள. யோ மாமா கிட்ட ஒன்று ஒலிக்க வச்சு குடிச்சிட்டு இருக்கியா நீ? குட் மார்னிங். வாயா போடும். ஆறுதல் கதை வர போன அடிச்சுட்டே இருக்கான். அந்த ஆள் கேட்டிருந்தா கூட சொன்னதை மட்டும் தான்டா கேட்டிருப்பான். இவன் என்னென்னத்தெல்லாம் சொல்லி ஏற்றி விட போறான்னு தெரியல. புரிய அரப்ப வேலையை பார்த்துட்டான். இனி கலவரம் தான். ஏய் இங்கடா என் மேலே தானே தப்பு, நான் பார்த்துக்கிறேன். நான் மாப்பிள சண்டைக்கு போவான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு சாவியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. யோ மாப்பிள உன்ட்டு தானே பேசிட்டு இருக்கேன். மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்கிட்ட போய் சரி சமமா சரி ஏறு போனோம். சரிதான், சின்ன பசங்க தான். அடங்க மாட்டேன். 10வது மட்டும் ஃபெயில் ஆகு. 10 பண்ணியை வாங்கி மேய்க்க விடுறேன்.
வந்து பிறந்திருக்கான்பா எனக்கு ஓ பூஸ்ட் போடு. பேரண்ட்ஸ் வரதுக்குள்ள எல்லாரும் சாப்பிட்டுருக்கணும் சரியா? ஆகாமி ஹாய். சாப்பிடு. மோசப்பாடா? என்னடா அதிசயமா காத்து இந்த பக்கம் வீசுது? நம்பர் வேணும். அதே நம்பர் தாண்டா வச்சிருக்கேன், வேற நம்பர் மாத்தலையே. ஏய் உன் நம்பர் யாரில் கேட்டா? உன் கூட ஒரு புள்ள வந்துல்ல அது நம்பர். துர்கா நம்பரா? பேர் துர்காவா? நல்ல பேர். டேய் முறை கட்டவனே, அவனுக்கு தங்கச்சி முறை வேணும்டா. தங்கச்சியா? இல்லையா நீ தனி கொடு. இரு. ஏய் எப்படி தங்கச்சி? அவன் எனக்கு நாத்தனானா உனக்கு தங்கச்சி தானே? விட்டோண்ணா. என்ன கல்யாணம் பண்ண? துபாய் மாப்பிள்ள வந்தானே அவனை கல்யாணம் பண்ணிட்டல? ஆமா, இப்போ நீ அவளை கட்டிட்டா நான் உனக்கு தங்கச்சி ஆயிடுவேனே. அக்கா ஃப்ளேம்ஸ்ல சிஸ்டர் தானே வந்துச்சு. உங்க பேர் தான் அன்பா? ஆமா. காலையிலே நர்சக்கா மிஸ்கிட்ட உங்க நம்பரை வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க ரொம்ப லேட்டு, போங்க. லஞ்ச் பிரேக் ஓவர் எல்லாம் கிளம்புங்க. அத்தானுக்கு ஸ்பெஷல் ஐட்டமா? ஜாலி தான் போ. ஆர்டிஸ்ட் பூமலை இல்லம்மா? வேலையா ஆடுதுறை வரைக்கும் போயிருக்காரு. அம்மா அவனுக்கு வேலை கொடுத்த ஆடுதுறைக்காரனே நான் தாம்மா. என் ஊர்ல அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தோம், இவனை நம்பி வந்தேன் பாருமா. என்னை செருப்பால் அடிச்சுக்கணும். வேலைக்கு வருவானா வர மாட்டானம்மா? எங்கம்மா போயிட்டு வந்தாலே? ஐயா உன் புள்ள வந்தாச்சு, கச்சேரி ஆரம்பம். ஏய் அங்க என்ன பாரு குடி. வேலைக்கு போயிட்டு வந்தா வீட்டுல மரியாதை இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை. பசிக்குதுமா, சோறு எடுத்து வை. இந்த பாரு சோறு கீறு போட்டு வந்து நீட்டினேன் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்படியே ஸ்பூன் எடுத்துட்டாமா, கையெல்லாம் பெயிண்டா இருக்கு. உன் கறியில எல்லாம் சூடு சொன்னே இல்லையா? கொட்டிக்க மட்டும் எதுக்கு வீட்டுக்கு வர? நேர இடத்துல போய் திங்க வேண்டியதானே. ஏ லூசே, விளையாட்டு வந்தா கை காலாடி பெயிண்ட் ஓடி இருக்குமா? நான் வெயில் தெரியுமா பாப்பா? நானே வெயில்ல லோல் பட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஏய் உன் நாடகத்தெல்லாம் எங்கிட்ட போட்டுருந்த, எங்க அந்த விளக்கு? என்னாச்சு? அடக்கி வாசி ஆடுதுறைக்காரன் வாங்கிட்டு போயிட்டான். நம்பிட்டு இருக்கான் பாரு. அட ஆடுதுறைக்கார பைத்தியக்காரி மாதிரி இருக்கு. நெய் நிறைய போடாதம்மா, நெஞ்சு கறிக்குது. நான் இங்க ஒருத்தி நாயா கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு கொண்டு வந்து நீட்டுற. ஆமா, வாரம் ஒரு முறை நீயும் கத்திட்டு தான் இருக்க. எல்லாம் மாறி போச்சா? போ போ போய் வேலையை பாரு. அது சரி, நீ பொறுப்பா இருந்தா தானே அது பொறுப்பா இருக்கும். ஏன் சொல்ல மாட்டேன்? என் சனத்துல அத்தனை பொண்ணுங்க இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னப்போ வான்னு உன்னை வீட்டுக்குள்ள விட்டேன்ல, அதுக்கு நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவடி. நீ தான் வீட்டுக்குள்ளே விடலையே, கோச்சுக்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அங்க சோறு சரியில்லைன்னு திரும்ப வந்துட்டியாமே. பாத்தியாடா பூமால, என் பேத்திக்கிட்ட என்னெல்லாம் சொல்லி வளர்த்துருக்கான்னு. யாயா சொன்னதே ஓம் புள்ளதான். டேய் நான் போறேன்டா, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன்டா. தண்ணி தண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன்டா கண்டிப்பா. என்னது எத்த ஒரே ஓவர்ல அவுட் ஆக்குவேன்னு சொன்ன வீரருக்கு ஓவர் இல்லையா? ஐயோ ஐயோ இவர்தாயா ஊரெங்கும் தேடி புடிச்ச விருந்தாளி வீரரு. அது ஒரு அறிவகை உயிரினடாது. அரவிந்த் அது என்னடா அது? அது இந்த கெஸ்ட் பிளேயர். அதான் கெஸ்ட். அவருக்குன்னு ஒரு டீம் கிடையாது, யார் விட்டாலும் போயிருவாரு ஒப்புக்கு சப்பானி. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? உனக்கு இந்த டீம் விட்டா வேற டீம் தெரியுமா? நோ, குடிக்கிறவனுக்கு ஒரு வைன் ஷாப் இருந்தா போதும், பாட்டிலா பொறுக்கிறவனுக்கு தான் 100 இருந்தாலும் பத்தாது. எப்படி மாமே? ரெண்டாவது ஓவர் வரலையா? என்னங்கடா இது அநியாயமா இருக்குது. தம்பிக்கு ஓவர் கொடுக்குற வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லடா, உண்ணாவிரதம்டா, கால கீழ இருக்கடா. நீதி தேவதைக்கு கண்ணு இல்லையா? இதை நான்
வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த அம்மா நானும் கண்டிக்கிறேன். என்ன பண்ற? சக்கரை தாண்டி. அதெல்லாம் அவங்க சாப்பிட கூடாது. நீ வெய்ய, நான் பாத்துக்கிறேன். போய் பேசிட்டு. தூங்கிட்டான். அம்மாடி, குழந்தை தூங்கிட்டான், உள்ள கொண்டு போய் போட்டு. சரிம்மா. இந்தா. நல்ல ஜாக்கிரதை. பாரு. தம்பி, விருந்தாளி தம்பி, கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கறது நாங்க பார்க்க வேண்டாமா? இல்லாட்டி நகர்றா எங்க கூட உட்காந்து வேடிக்கை பார்க்கறது? எப்படியும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, தூக்கு போட்டுக்க போறாயா? தம்பிய பார்த்து பந்து வராத பக்கமா நிறுத்திக்கியா. திணறாப்ல இல்ல, அப்பனா அவர் வெளியே தான் நிறுத்தணும். வரவா என்ன தம்பி கோச் போறாப்ல? நிலையில் சச்சின் பாய்ஸ் அணியின் எண்ணிக்கை 46. யோ மாப்ளே, ஓவர்ல 6 வந்து வெளியே போய் தொலையணும். கமிட்டிக்கு பந்த காசை நான் கட்டிக்கிறேயா. யோ கமிட்டி மீடியம் பாஸ் ஓவர் 2. அங்கே ஒரு சிறு மாற்றம். திமிருத்தனத்தை மேட்ச் வண்டி ஐடியா இருக்கு. அந்த மறுபடியும் செய்ய மீண்டுகிறார். அப்படி வாயா, அப்படி வாயா. சின்ன பையன் உனக்கே அவ்வளவு இருந்தா நாங்க உங்களுக்கு மேல பண்ணுவோம். திமிருத்தனம். யார் எங்க போறாங்க? பரவாயில்ல, பாத்துக்கலாம், போடு. அப்படிவா, இனிமே நம்ம வேடிக்கை காட்டுவோம், பாக்கட்டுவீங்க. பையன் ஃப்ரெண்டுடா. முடிஞ்சா இந்த பாலை எடுத்து விட்டுற, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். இந்த முறை வீசப்பட்ட பந்து பேட்ஸ்மேன் மட்டுமல்ல, கீப்பரை ஏமாற்றியிருக்கிறது. வயசு இல்லை என்ற காரணத்தினால் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. வச்சு போறானே நம்மால, நான் வாயை புலந்துட்டு பாருங்க. மாப்ள, அந்த கல்ல குத்தி அப்படியே வந்திருக்கோம். அந்த கல்ல அப்படியே தள்ளி விடு. பந்து கெத்துவை நோக்கி தூக்கி அடிக்க முயற்சி செய்யப்பட்ட பந்து. நீ கீப்பர் மாத்தி மாத்தி கேட்ச் பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இடையில பேட் பண்ணி இருக்காரா இல்லையாப்பா? எப்பா ஏய், என்ன கிண்டலா? இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கூடிட்டு மேட்ச பாடுற விடுறாங்கறல்ல. வாயா, இந்த 3 பந்து இருக்கு. இதெல்லாம் அம்பையர் மாதிரி இவனுங்க பால் அடிட்டு இருக்கானுங்க. கருமா கருமா. அன்போட 4வது பந்துல பதிலடி கொடுப்பாரா? இதோ 4வது பந்து. சாதுரியமாக வீசப்பட்ட பந்து ரன் எடுக்க வாய்ப்பில்லை. நான் ஒரு வேகமான பந்து வீச்சாளர் மட்டுமல்ல, வேகமான பந்து வீச்சாளர் என்பதை நம்ம கமிட்டி போன பால் இந்த வயசான மனுஷன் சொன்னாப்ல, நடுவுல கல்லு கிடக்கு கூட்டி விடணும்னு. அவர் கையில போய் பேட்டா கொடுத்துருக்கீங்க, கொண்டு போய் விளக்கமாறு கொடுங்க. நல்லா விளக்கமாறு என்னடா விளக்கமாறு? 4 ஓவர் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அடி வாங்கிட்டு நீ ஊர் பக்கம் போக போற. கையில் வந்து வந்து வேகமாக வருகிறதா, தாமதமாக வருகிறதா, சுழன்று வருகிறதா, புரியாமல் தவிக்கிறது. போறா கோல்ட் எடுத்து விடுற அந்த ஆளை வேற யாராவது நல்ல பேட் பண்ண இறங்கட்டும். இப்ப நேரம் அடி மேட்ச் போர் 2 பந்துகள் மட்டுமே உள்ளது. பேட்மில் பட்டு சிக்ஸர். ஊருக்கு பாட சின்ன பிள்ளைகளா நாய் குழந்தைக்கு எந்த ஊர் என்ன சனம் தெரியல. கொடுக்காத அன்பிற்கு 5வது பந்து 6 போனது சற்று வருத்தமே. 6வது பந்தில் விக்கெட் எடுத்து அதை சரி செய்து கொள்வாரா அன்பு, அல்லது 6வது பந்தில் 6 அடித்து தனது திறமைக்கு தீனி போட்டுக் கொள்வாரா தெத்து? இதோ 2 திறமையானவர்களுக்கு சவாலாக வந்து நிற்கின்றது இந்த 6வது பந்து. இந்த 6வது பந்து யாருக்கானது? வெளியூரிலிருந்து வந்த அன்புவிற்கா, உள்ளூர் தெத்துவிற்கா? ஏதோ உப்பு சப்பானின்னா சொன்ன மாதிரியே செஞ்சானா சின்னப்ப? ஒரே அவர்களை நிக்க வச்சு எடுத்தமா?
போட்டு பந்தா பண்றதெல்லாம் இத்தோட நிப்பாட்டிக்கணும். இதுக்கப்புறம் உங்க பாட்டை கேட்க முன்னாடி வாயா நீ. ஏய் மாப்ள இங்க வர்ற வந்தாடா ரொம்ப ஓவரா பண்ணிட்டடா. குழந்தை நேரம் தேவலாம் வாட்டலாம் விட்டாரு. நாங்க வந்ததே துர்காவை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கதான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன ஆளுங்கன்னு சொல்லவே இல்லை. கம்முன்னு இருக்க மாட்டேன். நீ கம்மன் இரு. போடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் துர்காப்பாக்கும் அதை பத்திலாம் கவலை இல்லை. அவர் வேலையிலேருந்து வரட்டும், கலந்து பேசிட்டு சொல்றேன். ரெண்டு நாள் தூக்கம் இல்லாம அசதி ஆயிடுச்சு மாமா. வேலைக்கு போயிடக்கூடாது மாமா. அப்ப கூட உனக்கு விளையாட போயிருக்க கூடாதுன்னு தோணல. வீட்டுக்கு வா, தோலை உரிச்சு உப்பு கட்ட போறேன். ஏய் பூமால, இப்பதான்டா புரியுது உன் கூட சுத்துறப்பெல்லாம் ஏன் எங்க அம்மா என்ன திட்டுச்சுன்னு. என்னதான் கெடுத்த அவனே படிக்க விடாண்டா. சச்சினே போதுன்னு போயிட்டான். நீ யாரடா இன்னும் சின்ன பையன் மாதிரி போய் பொழப்பு. என் மேலே கைய வச்சுட்டேல. நான் யாருக்கு காட்டுறேன். இருடா எவன் மேலே கோத்த ஊர்க்கார மேலே காட்டிட்டு இருக்கிறேன். ஏய் மாமா கூட்டு போட அவனை. காலையில் கடையில் வந்து பிரச்சனை. ஏ மாமா, அங்கேயும் அவன் அடிச்சிருந்தா தோத்த கடவுள் அடிச்சுதான் இருக்கும்டா. கபடியில் சொல்லு, ஃபைனல் அந்த பையனை எதிர்த்து கபடியில் நான் ஆடுறேன்னு. முதல்ல மேட்ச்ல அவனை ஓட விடணும், அப்புறம் பார்த்துக்கிறோம். உருட்டுற மாதிரி தான். எனக்கு வட்டி காசுலாம் வேணாம் சதா. என் அசல் வந்தே ஆகணும், இல்லைன்னா வேற மாதிரி ஆகிட்டு பார்த்துக்க. இங்க வா. நான் சத்தியம் பண்ணு. எதுக்கு? பாப்பா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ விளையாட போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பைத்தியம் மாதிரி பேசாத, கிளம்பலாம். நான் பைத்தியனே வச்சுக்கோ, ஆனா நீ இப்ப சத்தியம் பண்ணு. ஏய் சாமி விஷயத்துல விளையாடாதுன்னு சொல்றேன். யார் விளையாடுறா? நான் கண்டிஷனா தான் சொல்றேன். விளையாட போன இடத்துல ஐயா சாமி போட்டு அடிச்சிருக்க. அடித்தடி ஒண்ணு மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு, இப்ப அதே ஆரம்பிச்சிரு. நீ இது சரிப்பட்டு வராது. நீ இப்ப சத்தியம் பண்ணலைன்னா வை, நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஞானத்தை பாத்துக்கு போ. தலை குளிச்சுட்டு வந்து சத்தியம் பண்றேன், அப்பதான் செல்லும். இந்த சால் சாப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்ப நீ சத்தியம் பண்ணா நான் உன் கூட வரேன், இல்ல நீயே கிளம்பு. நாளானைக்கு பண்ணட்டுமா? நீ பண்றியா இல்லையா? எங்க அம்மா அப்பயே சொல்லுச்சு, நான் தான் கேட்கல. வேணும் வேணும்னு உலகளுக்கு உன்னை கட்டினம் பாரு, பேசுவேன். எங்கய்யா இப்போ சொல்கிறதெல்லாம் மண்டையில் எடுத்துக்காத. நான் சொல்கிறத மட்டும் கீழே. ஃபைனலில் அந்த பையனை ஓட விட்டு என் பாட்டோட கெத்தாக முடிக்கணும். ஏதுமா போல சாமி மேல சத்தியம் பண்ணிருக்க, பார்த்து. இன்னும் இந்த மாப்பிள்ளை வீட்டு மேலே மட்டும் இவ்வளோ முனப்பா இருக்க? இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அட்ரஸ் கொடுத்தது நம்ம பாப்பா. பாப்பா கொடுத்துட்டேன். ஓ லவ்வா? பாப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்பா கிட்டலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ எல்லாம் என்னை லவ் பண்றேன்னு சொல்லியா தெரிஞ்சுக்கிட்டேன். வா.